லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். பொதுவாக இந்த வசனத்தை நம்ம நிறைய தடவை தியானிச்சிருப்போம். நிறைய தடவை நீங்கள் செய்திகள் நிறைய இதிலேருந்து கேட்டிருப்பீங்க. இதில் இருக்கிற 4 காரியங்களை, அதாவது ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி, இதில் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்காக கொடுக்கப்பட்டது. முன்மாதிரியாக ஜீசஸ் கிரைஸ்ட் இருப்பார். அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் முன்மாதிரி அவர். ஸோ ஒரு பிள்ளை பிறந்ததுலேருந்து அது வளர்ச்சி அடைஞ்சு தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியில் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வேதம் தெளிவாக நமக்கு சொல்லி வச்சுருக்கு. அதை ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதில் ஒன்று, ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை அப்படின்னா, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும். இதில் குறித்து நிறைய காரியங்கள் தியானிச்சுட்டே இருந்தபோது பர்டிகுலராக ஒரு காரியத்தை குறித்து மாத்திரம் ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்திக்கிட்டே வந்தார். என்னன்னு கேட்டால், அதில் மனுஷர் தயவிலும் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மனுஷர் தயவு அப்படிங்கிறது 2 எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுது. ஒன்று, ஒரு குரூப் விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்கிறவங்க, எனக்கு மனுஷர் தயவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுறாங்க. ஸ்பிரிச்சுவலாகவே நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக போக 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 எனக்கு மனுஷனே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசுவுக்கே மனுஷர் தயவு தேவைப்பட்டிருக்கிறது. இன்னொரு குரூப் இருக்குது, அது ஒரேடியாக மனுஷர் தயவையே சார்ந்து கொள்ளுதல். இந்த மற்ற 3 தேவ கிருபை ஞானம் இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு தேவைப்படாது. அவங்க எதுக்கு எடுத்தாலும் மனுஷர் தயவு டிபெண்டபிள். ஒரு ஆள் இல்லாட்டி அவங்களால வாழ முடியாது, அவ்வளோதான். அவங்க அதுக்கப்புறம் மென்டலி ஹேண்டிகேப்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் செய்ய முடியாது, அப்படியே அப்செட் அப்படி ஆகிடுவாங்க. ஐயோ இவங்க இல்லை, நம்ம என்ன செய்ய போகிறோம், எனக்கு கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, கால் உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு லெவல் இருக்குது. இன்னொரு லெவல் இருக்குது மனுஷர் தயவில். அதை சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பணங்கள்லாம் வச்சுருப்பாங்க, நல்ல ஆஸ்தி இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு யார் தயவும் தேவையில்லைங்க, எனக்கு தேவையானது எல்லாம் இருக்குது. இவங்க கடவுள் பேர் கூட சொல்லுவாங்க, கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு என்ன கவலை, காசை விட்டெறிஞ்சா வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்கும்பாங்க. ஆனால் அதுவுமே மனுஷர் தயவு தான், அதுவுமே மனுஷர் தயவு தான். இந்த மனுஷர் தயவை நாம் எப்படி தப்பாக எடுத்துக்கொள்ளுகிறோம், இதெல்லாம் நிறைய தியானிக்கிறோம். நம்ம ஞானத்தை பற்றி தியானிக்கிறோம், பைபிளில் உள்ள ஞானத்தை பற்றி தியானிக்கிறோம், அப்புறம் வளர்த்தி தேவ கிருபை இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசுகிறோம். குறிப்பாக எனக்கு ஆண்டவர் இந்த மனுஷர் தயவை குறித்து, மனுஷர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஆண்டவர் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லிட்டாருன்னா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்ட்டார். சமீபத்தில் சில காரியங்கள் படிக்கும்போது ஏவாளை குறித்து அந்த இடத்துல வசனம் சொல்லுதில்ல, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு இருக்குல்ல. இந்த ஏற்ற துணைக்கு டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்குன்னா ஹெல்ப்பர்னு இருக்குது. அதாவது உதவிக்கு ஹெல்ப்பர். அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒரு ஆள் இருக்கணும்ன்ட்டு. இப்போ இயேசு போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாரு, சீஷர்களை பார்த்து, நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன். அந்த தேற்றவாளனுக்கு இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா ஹெல்ப்பர்னு இருக்குது, பரிசுத்த ஆவியானவருக்கு. அப்போ ஆண்டவர் ஆவியிலையும் சரி, ஸ்பிரிச்சுவலையும் சரி, மாம்ச பிரகாரமாயும் சரி, நாம் தனியாக இருக்க அவர் விரும்பவில்லை. தனியாக இருக்க முடியாதுங்கிறது தான் டிசைன். தனியாக இருக்க முடியாதுங்கிறது தான் டிசைன். இப்போ நான் சொல்கிறது வெறும் திருமண காரியத்தை குறித்து மட்டும் அல்ல. திருமண காரியத்தை குறித்து வசனம் தெளிவாக சொல்லுது, வரம் பெற்றவர்களை தவிர தனிமையாக இருப்பது முடியாது. திருமணம் பண்ணுறது தான் டிசைன், அதான் காட்ஸ் டிசைன். அதுதான் ஒரு சிலருக்கு அது வரம், ஆண்டவர் எப்படி ஸ்பெஷலாக கொடுக்குறாரோ அந்த மாதிரி திருமணம் பண்ணாமல் அன்னகராக கர்த்தருக்காக வைராக்கியமாக சாட்சியாக நிற்கிறவர்கள் வாழ்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சின்ன வயசுலேருந்தே உருவாக்கி கொண்டாடுவார். அவங்கள ஆண்டவர் மாடல் பண்ணி கொண்டு வரணும். அது யூனிக் அழைப்பு. அது வரம் பெற்றவர்கள் ஒரு குரூப் இருக்குது, அது கர்த்தரே சின்ன வயசுலேருந்து உருவாக்கி கொண்டு வர்றது, அது வேறு. ஆனால் மனுஷர் தயவு என்பது எல்லா விதத்திலும் தேவை, எங்கன்னா அத்தனையிலும். அப்படி இருக்கும் பொழுது இயேசுவானவர் பர்டிகுலராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மனுஷர் தயவு அவருக்கு தேவைப்பட்டது. யோசித்து பாருங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் தான் மனுஷனையே உண்டாக்கினவர், மண்ணினால மனுஷனை உண்டாக்கினவர். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு ப்ராஜெக்டை பூமியில முடிச்சுட்டு போகணும். உலகத்தினுடையதான மிக முக்கியமான பாவத்தின் காரியங்களை சுமந்து தீர்த்து விட்டு ஜெயம் பெற்று போய் பிதாவின் வலது பார்சத்தில் உட்காரணும். இதான் பிளான். ஏன்னா யோவான் 13 சொல்லுது, தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தான் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. ஸோ அவருக்கு தெரியுது, தான் தேவன்கிட்ட தான் வந்தோம், திருப்பி தேவன்கிட்ட தான் போக போகிறோம். இந்த பர்டிகுலரான மிக முக்கியமான ஒரு விஷயத்தில்
பைபிள் சொல்லுது இயேசுவுக்கு தேவைப்பட்டுச்சு மனுஷர் தயவு. மனுஷர் தயவு இல்லாமல் செய்ய முடிந்த ஆண்டவர் எதுக்கு அப்படி செஞ்சு காட்டுறாருன்னா, நாம இந்த பூமியில எதையுமே தனியா செஞ்சிட முடியாது. எல்லாவற்றுக்கும் கண்டிப்பாக யார் தேவை? மனுஷர் தேவை. அந்த மனுஷர் கூட சிலர் சொல்லுவாங்க பணம் இருக்கு அப்படின்னு. பணம் இருந்தாலும் மனுஷன் தான் வேணும். அந்த பணம் மனுஷனுடைய வேலையை செய்யாது. மனுஷனை பணம் வாங்குறதுக்கு வேணா என்ன செய்யும்? அந்த ஆதி காலத்திலலாம் மனுஷனை வாங்கிடுவாங்க. பணம் கொடுத்து வாங்கிடுவாங்க. ஆனா அந்த வேலையை மனுஷன் தான் செய்ய முடியும். காசு கொடுத்து என்ன வேணாலும் வாங்கலாம். கர்த்தர் மனுஷன் மூலமாக கிடைக்கிற சில விஷயங்களை அது மனுஷன் வழியா தான் கிடைக்கும். என்ன பண்ணாலும் மனுஷன் வழியா தான் கிடைக்கும். அது வேற எது வழியா கிடைக்காது. அது ஆண் பெண் அந்த கான்செப்ட்லாம் வேற. ஆனா அது வழியா தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கே மனுஷர் தயவு தேவைப்படுமானால் நமக்கும் நிச்சயம் மனுஷர் தயவு தேவைப்படும். மனுஷர் தயவு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் வேணும், கன்ஃபார்மாக வேணும். கல்யாணமே பண்ணாட்டியும் வேணும், ஏதோ ஒரு இடத்துல வேணும். ஜப வீட்டில் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் ஜப வீட்டில் இருந்து கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, அங்கே அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் இருப்பாங்க. அந்த மனுஷர் தேவைப்படுவார்கள். நான் அதைத்தான் சொல்ல வரேன். கன்ஃபார்மாக ஒரு மனுஷர் தயவு தேவை. அப்போ 3 முக்கியமான இடங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு மனுஷர் தயவு தேவைப்பட்டது. நிறைய இடத்துல இருக்கு. வெரி இம்பார்ட்டண்ட்டாக 3 பகுதியாக நான் எனக்கு ஆண்டவர் உணர்த்துறதான் சொல்கிறேன். முதலாவதாக வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 2:13 வாசிங்க. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்யத் தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்குச் சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். இப்போ இயேசு குழந்தையாக இருக்கிறார். நல்லா கவனிங்க, இயேசு குழந்தையாக இருக்கிறார். தேவகுமாரன் தான். வசனம் தெளிவாக தான் சொல்லுது. யூதருக்கு ராஜாவை அவர் பிறந்திருக்கிறாரு. அவர் பிதாவினுடைய குமாரன், எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிதா நினைச்சா அவர் எப்படி வேணாலும் பாதுகாக்க முடியும். ஆனால் இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, யோசேப்பு கையிலையும் மரியாள் கையிலையும் பிள்ளையை கொடுத்து விட்டு நீ என்ன செய்ய, இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ அப்படின்னு இருக்கு. இப்போ ஏன் இந்த காரியம் நடைபெறுகிறது? ஏன் தேவனால இயேசுவை அப்படியே நீங்கள் நிறையா கதைகள் எல்லாம் கூட படிச்சிருப்பீங்க, டங்குன்னு இங்கே மறைஞ்சி அப்படியே இன்னொரு இடத்துல போய் அவர் இருந்து பண்ண முடியாதா அப்படின்லாம். இதே இயேசு கிறிஸ்து அவரை கொலை செய்ய வகை தேடும் போது அவர்கள் நடுவிலிருந்து மறைந்து போனார்னு இருக்கு. அப்படியே இருக்கு, வசனத்தில் இருக்கு. அவர்கள் நடுவிலிருந்து அவர் மறைந்து போனார், ஒரு இடத்துல கடந்து போனார்னு இருக்கு. அதாவது கொலை செய்யும்படி மலைக்கு மேலே கூட்டிட்டு போறாங்க, தள்ள பார்க்குறாங்க, அங்கேருந்து மறைந்து போனார். ஸோ இயேசுவால என்ன செய்ய முடியும்? கன்ஃபார்மாக மரணத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் கொலை செய்கிறவங்க கிட்ட இருந்து. ஆனால் வசனம் இங்கே தெளிவாக சொல்லுது, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுவான், நீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போ. இது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம், குழந்தைகளாக இருக்கிறோம். இப்போ நான் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், குழந்தைகளாக இருக்கிறோம். நாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் பூமியிலே ஒரு சிலரை வைத்திருக்கிறார். நாம் மாம்சத்தின்படி பிள்ளைகளாக இருக்கும்போது பெற்றோரை வைத்திருக்கிறார். நாம் ஆவியில பிள்ளைகளாக இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டு குழந்தைகளாக இருப்போம். குழந்தைகளாக இருக்கும்போது ஆவிக்குரிய பெற்றோரை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய பெற்றோர்னா தாய் தகப்பன்மாரை சொல்லல, உங்களுக்கு போதிக்கிறதான போதகர்கள், சபையை குறித்து நான் சொல்லுகிறேன். இந்த அடிப்படையான இந்த குழந்தை பருவம், ஸ்பிரிச்சுவலி வேர்ல்ட்லி, குழந்தை பருவத்தில் நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு மனுஷர் தயவு தேவைப்படுகிறது. உலக பிரகாரமாக இன்னைக்கு நிறைய பேர் வளர்ந்த பிறகு தாயையும் தகப்பனையும் பார்த்து கேட்குற கேள்வி என்ன, நீங்கள் இல்லாட்டி நான் இருக்க முடியாதா, நான் வாழ முடியாதா, அது செய்ய முடியாதா, இது செய்ய முடியாதா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி அவங்க எப்போ கேட்டிருக்கணும்னா 6 மாதத்தில் கேட்டிருக்கணும், பேச ஆரம்பிக்கும் போது கேட்டிருக்கணும். அந்த பிள்ளை வளர்ந்து வருகிற வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த பிள்ளையை எடுத்துக்கிட்டு பத்திரமாய் போக வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது தேவ திட்டம். இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கணும். பிறக்கும் போதே சொல்லிட்டாங்க, உலகத்தின் பாவத்தை அவர் என்ன செய்ய போறாரு, சுமந்து தீர்க்கிற ரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்படிதான் சொல்லியாச்சு. அந்த பிளான் நிறைவேறணும்னா ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு தாய் தகப்பன் தேவைப்படுகிறது. நடுவில் பாதுகாக்கக்கூடிய ஒரு தாய் தகப்பன் தேவைப்படுகிறது. இந்த கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் அப்படிங்கிறதான வசனத்தினுடைய மிக முக்கியமான காரியம் எங்க நிறைவேறிக்கிட்டு இருக்குன்னா, வீட்டில் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. அன்பு தணிந்து போகும்னு சொல்லும் போது அது டிவிலையோ பேப்பர்லையோ பார்க்குறாங்க, ஓ அங்கே கொலை பண்ணுறான், இங்கே கொலை பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான். இதை சொல்கிறதுலாம் யாருன்னா ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ். பாருங்க உலகம் எவ்வளோ மோசமாக இருக்குது. இவங்க வேற போதிக்க வேற செய்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்க? உலகம் எவ்வளவு மோசமாகி விட்டது, கர்த்தர் சொன்னபடி அன்பு தணிந்து போகிற காலம் வந்து விட்டது. அதெல்லாம் 2வது. வீட்டில் அன்பு தணிஞ்சு போச்சு, வீட்டுக்குள்ளே கிடையாது இன்னைக்கு அன்பு. அதாவது
இன்னைக்கு நாம இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறோன்றது பெரிய விஷயமே கிடையாது. நம்ம யாருன்னே தெரியாம, நடக்க முடியாம, பேச முடியாம, பரலோகம் நம்மளை கொண்டு போய் ஒருத்தர் கையில ஒப்படைக்குதுல்ல, அவங்க வளர்ந்து வருகிற வரைக்கும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட். இன்னைக்கு நமக்கு நடக்க தெரிஞ்சிருச்சு, பேச தெரிஞ்சிருச்சு, படிக்க தெரிஞ்சிருச்சு, சம்பாதிக்க தெரிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இது எதுவுமே தெரியாம ஒரு சின்ன ஒரு மாம்ச பிண்டம் சொல்லுவாங்க, அது ஆக்சுவலா ஆரம்பமா வரும்போது ஒரு குழந்தையா கொண்டாந்து 3.5 கிலோ 4 கிலோ கொண்டாந்து கொடுக்கும்போது, அதிலிருந்து கொண்டு வந்து அவங்க வளர்த்து கொண்டாந்தாங்கல்ல, அது நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் 10 வருஷம் நானா வளர்ந்துட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. 10 வயசுக்கு மேல நிதானம் வந்துருது, 13 வயசுக்கு வரைக்கும். அந்த 13 வருஷமும் ஒவ்வொரு நாள் இரவு பகல் இரவு பகல் பெற்றோர் வளர்த்தது. காலப்போக்கில் வளர்ந்த பிறகு, வேலைக்கு வந்த பிறகு, படிக்க ஆரம்பித்த பிறகு, சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு, அந்த தியாகம் நமக்கு என்னவாயிடுது? மறந்து போயிடுது. அது ரொம்ப பெருசாகவும் தெரியல. இது எப்போ கர்த்தர் உங்களுக்கு தெரிய பண்ணுவார் தெரியுமா? நிறைய பேருக்கு அது தெரியாது. எப்போ தெரிய பண்ணுவார் தெரியுமா? நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் பாருங்க, அப்போ அந்த பிள்ளை பேசும் பாருங்க, அப்போ தெரிய பண்ணுவார் கர்த்தர். அப்போ நீங்கள் சொல்வீங்க, நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? என்ன பெருசாக வளர்த்துட்டீங்க? எல்லாரும் வளர்த்த மாதிரி தானே வளர்த்தீங்க, அப்படி தானே கேட்பாங்க. எல்லாரும் வளர்க்குற மாதிரி எல்லாரும் வளர்க்க முடியாது. ஒவ்வொருத்தரும் யூனிக்காக வளர்க்கணும். பக்கத்து வீட்டுக்கார் வளர்க்குற மாதிரி உங்களை வளர்க்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாம்சத்தில் பிறக்கும் போது, அதாவது நாம் தேவனை நாம் தெரிந்து கொள்கிற காலம் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். அப்போ பர்டிகுலராக ஒரு தாய் தகப்பன் கையில் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. இயேசுவை கொண்டாந்து கொடுக்கும்போது யோசேப்பையும் மரியாளையும் பரலோகம் செலக்ட் பண்ணுது. செலக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுக்குது. அவன் யூதா வம்சத்தில் இப்படி வரணும், இந்த அம்மா இப்படி வரணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிள்ளையும் பரலோகம் கொடுக்குது. யார் கையில் கொடுக்கணுமோ, யார்கிட்ட கொடுத்தா எப்படி வளர்ப்பாங்களோ அவங்க கையில் கொடுத்து வளர்க்குது பரலோகம். அப்போ நாம இந்த மனுஷர் தயவு வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம் அதை ரொம்ப அசட்டை பண்ணுறோம். வளர்ந்து வந்த பிறகு அசட்டை பண்ணுறோம். நம்முடைய தாயினுடைய காரியம், தகப்பனுடைய காரியம் நமக்கு தெரியாது பாருங்க. அந்த ஆரம்பத்தில் நான் எப்பவும் சொல்வேன், நான் எங்கள் அம்மாவை பார்க்க ஆரம்பித்தது எனக்கு நினைவில் இருக்கிறத நான் சொல்லுவேன். ஒரு 4-5 வயசுலேருந்து அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு நினைப்பில் இருக்குது. அது எனக்கு இருக்குது, நல்ல ஞாபகத்தில் இருக்குது. அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படி என்னை வளர்த்தாங்கன்றது ஒரு 4 வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஒரு 10-8 வயசுக்கு அப்புறம் நல்ல தெளிவாக இருக்குது. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தெரிஞ்ச பிறகு, அது மனசில் வந்த பிறகு, எங்கள் அம்மா என்ன அடிக்கிறதா இருக்கட்டும், திட்டுறதாக இருக்கட்டும், இது எதுவுமே என் மனசில் நிற்கலை. அவர்கள் எனக்கு பட்ட பாடு மட்டும் இன்னைய வரைக்கும் நிற்கிது. அது என் மனசில் நிற்கிது. ஏன்னு சொன்னால் அது அவங்களோட தனிப்பட்ட இஷ்யூ, அவங்க கோவப்படுறது எல்லாமே. ஆனால் என்னை வளர்க்கறதற்கு அவர்கள் பட்ட பாடு. இப்போ பாருங்கள், திடீர்னு ஆண்டவர் சொல்கிறார், நைட்டு கூப்பிட்டு மரியாளையும் யோசேப்பையும் கூப்பிட்டு, பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஓடு, பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுவான். இந்த மாதிரி சம்பவம் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கோம். ஆனால் ஏரோது கொலை பண்ணியிருக்க மாட்டான். திடீர்னு வியாதி வந்திருக்கோம், நைட்டில் பிள்ளைக்கு திடீர்னு மூச்சு அடைச்சிருக்கோம், இல்லைன்னா திடீர்னு பிள்ளைக்கு ஃபிட்ஸு வந்துடும். அந்த நிமிஷத்தில் அந்த தகப்பனும் தாயும் தூக்கிட்டு ஓடுற மனநிலை இருக்கு பாருங்க, அதை யாராலையும் விவரிக்கவே முடியாது. அதை யாராலையும் விவரிக்க முடியாது. ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் அப்படி ஒரு இடத்துக்கு ஓடும் போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் ராத்திரியில என் பிள்ளையை தூக்கிட்டு ஓடும் போது 1 மணி இருக்கும். திடீர்னு மூச்சு அடைச்சிடுச்சு. அந்த பால் வந்து மூக்கு வழியாக வந்துடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. தூக்கிட்டு ஓடுறோம். ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை அன்னைக்கு. டாக்டர் வீட்டை போய் கதவை தட்டுறோம், திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு 3ஆவது இடத்துல தான் திறந்தாங்க. அந்த மனநிலை இருக்கு பாருங்க, அது தூக்கிட்டு ஓடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு யோசேப்பையும் மரியாதையும் பார்த்து சொல்றாரு பாருங்க, அந்த ராத்திரியில் எடுத்துக்கொண்டு ஓடு. அப்போ அந்த ஓடக்கூடியதான சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த ராத்திரியில் ஓடுன்றாரு. அவன் என்ன ப்ரிப்பரேஷனாக இருந்திருப்பான், என்ன பண்ணியிருப்பான், என்ன கையில் எடுப்பான். இன்றைக்கி நம்ம திடீர்னு ஊருக்கு கிளம்புன்னு சொன்னால் யாரும் இன்றைக்கி திடீர்னு கிளம்புறது இல்லை. என்ன இப்படி திடீர்னு கிளம்ப சொல்கிறீங்க? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறது இல்லையாங்கிறோம். மரியாதை சொல்கிறாரு, எடு எல்லாத்தையும் எடு, ஓடு. ஏன் பிள்ளைய கொலை செய்ய ஏறுவது தேடுறானா? யாருக்காக ஓடணும்? நீங்கள் லிட்டரலாக இப்படி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். யோசேப்புக்கு இந்த பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? மரியாளாவது சுமந்து வைக்கிறாங்க. யோசேப்பு மாம்சத்தின்படி கூட அதுக்கு என்ன கிடையாது, தகப்பன் கிடையாது. அவன் கார்டியன். எவ்வளவு சின்சியாரிட்டி இருக்கு பாருங்க அவன் ஒர்க்கில். நைட் எடுத்துக்கிட்டு ஓட சொல்றாரு, எடுத்துட்டு ஓடு அப்படின்றாரு. ஓடுறான் பிள்ளையை தூக்கிட்டு. அடுத்த வசனம் வாசிங்க, 2:21 வாசிங்க. அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். திருப்பி சொல்றாரு, அங்கிருந்து இங்கே வா.
இங்கேருந்து எகிப்துக்கு போனாச்சு, போயாச்சு. திருப்பி சொல்றாரு, அங்கேருந்து எங்க வா? இஸ்ரவேலுக்கு வா. திருப்பி வர்றாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் கமாண்ட், பரலோகம் கொடுக்குற கமாண்டுக்கு கீழ்ப்படியணும். பிள்ளையை தூக்கிட்டு போனா போகணும், வானா வரணும். இந்த மாதிரி நம்ம பெற்றோருக்கு கமாண்ட் தெரியாது. அவங்களுக்கு யோசேப்பு மாதிரி காது கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற கமாண்ட் தெரியாது. கர்த்தர் ஆனால் உணர்த்துவார். ஏன்னா அவர் செய்ய வேலையை செய்ய வைப்பார் பாருங்களேன். அந்த கமாண்ட் தெரியாது, செய்ய வைப்பார். ஆனால் தூக்கிட்டு ஓடணும், நடக்கணும், போகனா போகணும். எத்தனை பேர் எத்தனை விதத்தில், நான் அதான் அடிக்கடி ரொம்ப யோசித்து பார்க்கறது யாரையா இருக்கும்னா, ஆகாரம் நினச்சி பார்ப்பேன். அதை வாசிக்கும் போதெல்லாம் ஆகாரம் நினைப்பேன். ஆகாரம் நம்ம பார்வையில் நெகட்டிவாக விழுந்துட்டாங்க. எல்லாரும் சொல்லியாச்சு, ஆகாரம் நெகட்டிவ் தான், அந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் பவுல் அப்படி சொல்லலை. பவுல் நியாயப்பிரமாணம்ட்டார் அவங்கள. ஸோ கலாத்தியரில் சொல்லும் பொழுது நெகட்டிவாக பார்க்குறோம். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக நின்று பாருங்கள். ஒரு 15 வயசு பையனை கையில் பிடிச்சி கொடுத்துட்டு ஒரு துருத்தி தண்ணீரையும் ஒரு அப்பத்தையும் கையில் கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் என்ன கொடுத்துட்டானம்மா? கேத்தூரால் சந்ததிக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதத்தை கையில் கொடுத்து அனுப்பிட்டானம்மா. பரிசுகளை கொடுத்து அனுப்பினான். ஈசாக்குக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான். அப்படிதான் இருக்கு. ஆபிரகாமுக்கு 25ஆம் அதிகாரத்தில் கேத்தூரால் சந்ததிக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்பினான். ஈசாக்குக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான். ஆனால் இவங்களுக்கு என்ன கொடுத்தானாமா? ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து 15 வயசு பையனை கையில் பிடிச்சி கத்தர் பார்த்துப்பார் போன்ட்டு வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டானாமா. லிட்டரலா யோசிச்சு பாருங்க. எடுத்துட்டு ஓடணும் பையனை. வசனம் சொல்லுது, அலைந்து திரிந்தாள். அதுதான் இன்னைக்கு நிலைமை. இன்னைக்கு எத்தனை ஆகார் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை ஆகார் இருப்பாங்க? பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு வாழ வழி தெரியாமல் அலைஞ்சு திரிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஒருத்தருடைய சாட்சியை கேட்டேன். ஒருத்தரை நம்பி திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கும் போது ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டார். ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நாளைக்கு குழந்தை பிறக்க போதான் ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து விட்டுட்டார். விட்டுட்டு 2 மாதம் வரேன் அப்படின்ட்டு போயிட்டார். குழந்தை பிறக்கிற வரைக்கும் வரல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். குழந்தை பிறக்கிற வரைக்கும் வரல. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே கொஞ்சம் பால் பிரெட்டெல்லாம் தருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த அம்மா வெயிட் பண்ணது வரல. அப்புறம் கையில் காசும் இல்லை. பக்கத்து பெட்டுக்காரங்கிட்ட சொல்லி ₹1 ₹2 ₹5 வாங்கிட்டு பிள்ளையை எடுத்துக்கிட்டு அதே அம்மா பிள்ளையை தூக்கிக்கிட்டு தோளில் போட்டுக்கிட்டு குழந்தை பிறந்த 5ஆவது நாள் 3ஆவது நாள் 5ஆவது நாளோ தோளில் போட்டுக்கிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுச்சு. யோசித்து பாருங்க. இன்றைக்கி நாம் ஆட்டோ இல்லாட்டி கால் டாக்ஸி இல்லாட்டி ஆம்புலன்ஸ் இல்லாட்டி வரமாட்டேங்கிறோம். இன்றைக்கி இருக்க நிலைமை அதான். அது இன்றைக்கி சுச்சுவேஷன். இந்த மாதிரி பிள்ளைய தோளில் போட்டு அலைகிற ஆகார்கள் இன்னும் இருக்கிறார்கள். இன்றைக்கி இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியாது, வாழ வழி தெரியாது. ஆனால் வளர்ந்து வந்து பிள்ளை கேட்குது, என்ன பண்ணிட்டீங்க, என்ன வளர்த்துட்டீங்க, அப்படி என்ன செஞ்சிட்டீங்க? அந்த அந்த அலைஞ்சு திரிஞ்சு தோளில் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த நிமிஷத்தில் அவள் சிந்தின கண்ணீர் இருக்குது பாருங்கள். அந்த தகப்பன் சிந்தின கண்ணீர் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலே கிடையாது. அதை நீங்கள் எந்த பணத்தை கொடுத்தும் என்ன செய்ய முடியாது, திருப்பி ரீஃபண்ட் பண்ண முடியாது. திருப்பி அவர்களுக்கு உங்கள் அன்பின் மூலமாக மட்டும்தான் ரீஃபண்ட் பண்ண முடியும். வேற வழியே கிடையாது. அதான் வசனம் சொல்லுது, மனுஷ தயவு இயேசுவுக்கு தேவைப்பட்டது. அந்த ராத்திரியில் தூக்கிட்டு ஓடுறான். அவன் பாட்டு கிளம்பி போகிறான். ஓடு. திருப்பி சொல்றாரு, எடுத்துட்டு வா, இங்கே வா. அவன் கேட்கலாம் ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு நான் ஏன் நைட்டு ஃபுல்லாக ஓடணும், இந்த பிள்ளைக்கு நான் ஏன் வரணும்? ஆண்டவர் சொல்றார், இந்த பிள்ளை மேலே காட்ஸ் பிளான் இருக்கு. இன்னைக்கு உட்காந்து ஸ்பிரிச்சுவலி ரட்சிக்கப்பட்டோம், வந்துட்டோம். எத்தனை ஊழியக்காரங்க தெரியுமா, எத்தனை விசுவாசி தெரியுமா, பிள்ளைய அப்பா அம்மாவை கொண்டு போயிட்டு ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு பார்க்காம கொள்ளாமல், அவங்கக்கிட்ட பேசாமல் கொள்ளாமல், ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் கேட்டால் பாருங்க, இவங்கெல்லாம் பயங்கரமா ஸ்பிரிச்சுவலி அப்படியே உலகத்துக்கே போதிக்கிறது, தேவனுடைய அன்பை குறித்து போதிக்கிறது. உன் சொந்த தாய் தகப்பனிடத்தில் அன்பு காட்ட முடியாத நீ எப்படி தேவனுடைய அன்பை குறித்து அடுத்தவர்களுக்கு போதிக்க முடியும்? தாய் தகப்பன்ட்ட டெய்லி பேச மாட்டேங்கிறீங்க, ஃபோனில் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க, ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் விட்டுடுறீங்க. அங்கே விட்டுட்டு அங்கே போயிட்டு அந்த அம்மா படுற கஷ்டம், அந்த தகப்பன் படுற கஷ்டம். ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டேன், தாய் ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்குது, தகப்பன் ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கிறாங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க. இத்தனைக்கு 3 பசங்க, 3 பேரில் ஒருத்தர் கூட வச்சு பார்க்கறதுக்கு இல்லை. கேட்டு பாருங்க, எங்களுக்கு இருக்கிற டைட் ஷெட்யூலில், எங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில், எங்களுக்கு இருக்கிற பொருளாதாரத்தில், இவ்வளோ பொருளாதாரத்தில் ஒரு ஆத்மாவுக்கு சாப்பாடு போட முடியாதா உன்னால? ஒரே 2 பேருக்கு சாப்பாடு போட முடியாதா? கேட்டு பாருங்க. நீங்கள் சொல்கிற எவ்வளோ காரியம்.
உங்களுக்கும் எனக்கும் குழந்தையா இருக்கும்போது சாப்பாடு போடும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 4 வயசு வரைக்கும் வேலை கிடையாது. 13 கிலோமீட்டர் நடந்து வரணுமா வேலை பார்க்குறதுக்கு. 13 கிலோமீட்டர் குழந்தைய தூக்கிட்டு நடந்து வரணுமா. காலையிலேருந்து 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும். காலையில் 7 மணி 7:30 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு கிளம்புனாங்க, வீட்டில் கிளம்புனாங்கன்னா 9 மணிக்கு வேலைக்கு வந்து வருவாங்களாம். வந்து முடிச்சுட்டு திருப்பி 6 மணிக்கு கிளம்பி போவாங்களாம் பிள்ளையை தூக்கிட்டு. அப்படி அவர்கள் வேலைக்கு காசே இல்லாத காலத்தில் கிடைக்கிறத வச்சு நம்மளை காப்பாற்றினாங்க. இன்னைக்கு நம்ம நல்லா தான் இருக்கோம். இன்னைக்கு நம்மகிட்ட ஏன் காசு இல்லை, எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க ஏன்ப்பா காசு இல்லை, என் பிள்ளைக்கு 2 லட்சம் ஃபீஸ் கட்டணும். உன் பிள்ளைக்கு 2 லட்சம் ஃபீஸ் கட்ட முடியுது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியல. இதானே இன்னைக்கு விஷயம். ஏன் காசு இல்லை, என் பிள்ளைக்கு 2 லட்சம் ஃபீஸ் கட்டணும், என் குடும்பத்தை இவ்வளோ பார்க்கணும், இவ்வளோ வாடகை இருக்குது, இவ்வளோ கரண்ட் பில் இருக்குது, இவ்வளோ இருக்குது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியல. இதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய, இதுக்கு பேர் தான் அன்பு தணிந்து போகுதல். இதுக்கு பேர் தான் அன்பு தணிந்து போகுதல். இன்னைக்கு மனுஷர் தயவு ஒரு காலகட்டத்தில் இயேசுவுக்கே தேவைப்பட்டது. நீங்களுடன் அறியாத காலத்தில் எடுத்துட்டு போன அந்த பெற்றோருடைய அந்த ஒரு காரியத்தை லைஃப்ல மறக்கக்கூடாது. இந்த தயவு கர்த்தர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். இப்போ நான் சொல்லுவேன், உங்க அம்மாவுக்கு 70 வயசு ஆகட்டும், 60 வயசு ஆகட்டும், உங்களுக்கு அடிபட்டுருச்சு இல்லை உங்களுக்கு ஒன்றுனா முதல்ல துடிக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு துடிக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. உங்கள் அம்மா மாதிரி நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு, இந்த பூமியில் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு ரட்சிப்பு, ஞானஸ்தானம். இதுக்கு அப்புறம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு எங்கள் அம்மா. நான் பார்த்து வளர்ந்ததுனால சொல்கிறேன். நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே முகத்தை பார்க்கும் போதே கேட்பாங்க, இன்னும் சாப்பிட்லையாம்பாங்க. சாப்பிட்டியானே கேட்க மாட்டாங்க, சாப்பிட்லையாப்பா இன்னும் அப்படிம்பாங்க. அந்த முகத்தை வச்சே கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி தான் பெற்றோர் இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்க பெற்றோரை பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டம். நான் என்ன சொல்கிறேன், சூழ்நிலை இருக்கு, யாரும் இங்கே இல்லைன்னுலாம் சொல்லலை. சூழ்நிலை இருக்கு, இங்கே கஷ்டம் இருக்கு, யாரும் இல்லைன்னுலாம் சொல்லலை. அதுக்கு நடுவில் நம்ம பார்க்குறோம் பாருங்களேன், அதைத்தான் பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்கறதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. என்னால் செய்ய முடியாதுங்கிற இடத்துல செய்கிறோம் பாருங்களேன், அதுதானே கனி கொடுக்குற அனுபவம். பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், இதெல்லாம் மறந்துடும். இப்போ நம்ம படிச்சுட்டோம், சம்பாதிக்கிறோம், இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். கேட்டு பாருங்க, அப்படி உட்காந்து பெற்றோரை ஹாலில் உட்கார வைக்கிறதுக்கு வெக்கப்படுறவங்க இருக்கிறாங்க. பெற்றோரை ஹாலில் உட்கார வைக்கிறதுக்கு எல்லாரும் வந்து போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் உள்ளே இருங்க. ஏன் அவங்க ஹாலில் உட்காந்தா என்ன, அவங்க அங்கே இருந்தாலும் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நிறைய பேருடைய சுபாவம் அந்த மனுஷர் தயவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பார்ட் உன் தாயும் தகப்பனும். நீங்கள் முதல்ல அவங்கள போய் பாருங்க, கேளுங்க, விசாரிங்க, ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க, என்ன ஆச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு பலர் அதை செய்கிறது இல்லை. அவங்கள கேட்கறதில்ல, அவங்க தான் உன்னை வாழ்த்துறவங்க. அதுவும் குறிப்பாக உன் தாயும் தகப்பனும் பூமியை விட்டு போகும்போது வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும். பைபிளில் பாருங்க, கடந்து போகும்போது சொல்கிற ஆசீர்வாதம் அப்படியே தலை மேலே நிற்கும். அது யாக்கோபா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு ஆபிரகாமாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், அவங்க முடியும் போது என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதம் அப்படியே நிற்கும். we must be very careful. விசாரிக்கணும், அவ்வளோதான். சில எக்ஸ்ட்ரீம்ஸ் கேஸ் இருக்கு. தாய் வந்து பிள்ளைய பார்க்காதது, தகப்பன் விட்டுட்டு போகிறவங்க, இப்போ நடுத்தரில் விட்டுட்டு போகிறவங்க, நான் அவங்கள பற்றியெல்லாம் பேசவே இல்லை. நான் சொல்கிறது இந்த தாய் தகப்பன், இப்படிப்பட்டதான ஒரு தாய் தகப்பன். நமக்கு தெரியும் தானே நம்ம தாய் தகப்பன் என்ன செஞ்சாங்கன்னு. நான் சொல்கிறது நமக்காக ஜீவனை கொடுக்கிறவர்கள், நமக்காக இரவும் பகலும் ஓடுகிறவர்கள். பாருங்க, எனக்கு அந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் மரியாதை குறித்து ஒரு வார்த்தை வருது பாருங்க. 34 வாசிங்க. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவரை பற்றின ப்ராஃபஸி சொல்லியாச்சு. இவர் வந்து பயங்கரம், இவர் வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறவர், விழுகிறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் மிக முக்கியமான ஆள், எல்லாம் சொல்லியாச்சு. கடைசியாக ஒரு பஞ்சு சொன்னான் பாருங்க சிமியோன்.
அதான் ரொம்ப முக்கியம். அடுத்த வசனம், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஆத்மாவை ஒரு கத்தி கிழிச்சுக்கிட்டு போகும்ன்றான். மரியாளுக்கு ப்ராஃபசி, மரியாளை நோக்கி. இது என்ன? இந்த ப்ராஃபசி என்ன? எல்லாருக்கும் இயேசு ஆசீர்வாதம்பா. அத்தனை பேருக்கும் இயேசு ஆசீர்வாதம். அவர் மரிச்சு உயிர் தெழுந்து உலகத்தை ரட்சிக்க போகிறார். அந்த பிள்ளையை நீ பெற்றெடுத்திருக்கிற, எல்லாம் ஓகே தான். ஆனால் உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும். அதோட அர்த்தம் என்னன்னா, இவ்வளத்தையும் உன் கண்ணு பார்க்கும். உன் கண்ணுக்கு முன்னாடி உன் பையன் சாகிறத நீ பார்ப்ப. உன் மூத்த பிள்ளை சாகிறத நீ என்ன செய்வ? கண்ணு பார்க்கும். உலகத்துக்கு அவர் ரட்சகர், உனக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? நீ பெற்றெடுத்த பிள்ளையாக இருக்கிறார். ஒரு இடத்துல அது மாறிடுச்சு, தேவகுமாரன் ஆயிட்டாரு. அது வேற ஸ்பிரிச்சுவல் நான் பேசுறது. ஆனால் மரியாளுக்கு கொடுக்குற அந்த காரியம் என்ன? உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அதாவது கத்தி கிழிக்கிற மாதிரி கிழிக்குமா. அதனால தான் சிலுவையில் அந்த அம்மா வந்து நின்னாங்க. அந்த இடத்துல அந்த அம்மா ஒரு ஆறுதலை கொடுத்துட்டு போனார். இதோ உன் மகன் யோவானை பிடிச்சி கையில் கொடுத்துட்டு போனார். ஏன்னா இந்த தீர்க்க தரிசனத்தினோட நிறைவேறுதல் அங்கே நடக்குது. ஒரு பையன், மூத்த பையன் கண்ணுக்கு முன்னாடி சிலுவையில் தொங்குறாரு, அடிக்கப்படுறாரு. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பிள்ளை சாக்கிறத எப்பவுமே பார்க்கக்கூடாதும்பாங்க. பெற்றோருக்கு இருக்கிற சாபத்திலே பெரிய சாபம் என்னவாமா, தான் பிள்ளை சாகிறத பார்க்கறது. அது நடக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஊரில். ஆனால் அது வந்து யோபுக்கு பொருந்தாது, அவன் நீதிமான். ஸ்பிரிச்சுவலி சில நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது நடக்கும். அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாக பேசல, உலக பிரகாரமாக சொல்கிறேன். ஆனால் என்ன நடக்குது, இந்த இடத்துல இந்த அம்மா அப்படி பார்க்குறாங்க கண்ணுக்கு முன்னாடி, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். எத்தனை பெற்றோர் ஹாஸ்பிட்டலில் பிள்ளையை அட்மிட் பண்ணிட்டு வாசலில் கதறிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். சில நேரத்தில் பிள்ளையை அப்படியே கொண்டு போய் உட்காந்துட்டு பிழைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க வாசலில். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நமக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கடந்து போவோம், அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க, நமக்கு அது சாதாரணமாக இருக்கும். உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அவங்க ஏன் அழுகுறாங்கன்றது, அவங்க ஆத்மா ஒரு பட்டயம் உருவிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, ஏன் அழுகுறாங்கன்னு தெரியாது. ஒரு ஆத்மாவை பட்டயம் உருவுகிறது. இதுதான் அநேக பெற்றோர்கள் கடந்து வரக்கூடியது. அதுக்கு தான் கர்த்தர் பெற்றோரை கொடுத்துருக்கிறார். இவங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுத்தான் அந்த பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ மட்டும் யோசேப்பு முடியாதுன்னா, மரியாள் முடியாதுன்னு சொல்லியிருந்தா உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் இயேசுவை காப்பாற்றிருப்பார், வேற விஷயம். யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த மனுஷர் தயவு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் பல நேரங்களில் த பெஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிற மிக முக்கியமான நமக்கு கம்பேனியன் அல்லது நமக்கு ஃப்ரெண்ட் அல்லது நமக்கு மிக முக்கியமான ஆள் யாருன்னா நம்முடைய பேரண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மனுஷர் தயவு